Prithvi Interviews வழங்கும் Aval Vikatanin She Inspires, powered by Satya, associate sponsor, Vriksha Promoters. I was the first Chennai's first physio content creator to have these many followers, and now I can see so many physios are upgrading. Singers, there's so many singers. எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டேலண்டடான singers இருக்காங்க. அதுல வந்து what can I bring something different என்ன நான் கஷ்டப்பட்டு ஒரு ரீல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. சும்மா போற போக்குல ஏன்டா அப்படி உயிர் எடுக்கிறீங்கன்னா அது வந்து இந்த கப்பை இங்க வைக்க முடியலனா எனக்கு OCD, அது அங்க போக முடியலனா OCD. It's a very big word. And we don't realize how does it affect the other person. So India தாண்டி abroadலனா it's very famous, and it's about 20-30 years or 40 years or even beyond that. Psychology conceptsலாம் அங்க நிறைய வந்து ஒரு average personே பேசுவாங்க. பட் நம்ம ஊர்ல இவளோ மாமன இவளோ போர் மகளோ இவளோ தீத்துகள் இவளோ புயலோ. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி திருமூலர் சொன்ன பெண் கொடியில் நடந்தது உலகில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இப்போ கூட ரீசெண்டா ட்ரெண்டிங் ஆன பாட்டு இந்த மனித பிறவி பெண் அன்பினில் அடங்கிரும் வரைக்கும் பெண்கள் இர்ரீப்ளேசபிளா தான் இருப்பாங்க இருக்கவும் போறாங்க. அண்ட் இந்த பெண்மையை கொண்டாடுறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். பிருத்வி இன்னர்வேர் பிரசன்ஸ் அவல் விகடன் ஷீ இன்ஸ்பயர்ஸ் ரவுண்ட் டேபிள் ஈவென்ட் பவர்ட் பை சத்யா ஸ்ப்ரெடிங் ஹாப்பினஸ், அசோசியேட் ஸ்பான்சர் விரிக்ஷா ப்ரமோட்டர்ஸ், சிவகங்கை. What sets you all apart from the industry? நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் அண்ட் யூனோ நிறையா விமென் இல்லை இந்த ஃபீல்டில், பட் நிறையா மென்னுமே உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் தான். வாட் யூ திங்க், நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? the fact that I'm a woman different நினைக்கிறேன். பட் ஸ்டில் நவ் அந்த ஈக்குவாலிட்டிலாம் வர ஆரம்பிச்சிருச்சுல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜோக்ஸ் ஆர் எவ்ரி திங். ஜோக்கில் என்னங்க ஈக்குவாலிட்டி? நம்ம காமெடி பண்ணால் சிரிக்க போகிறாங்க, அது யார் பண்ணால் ஆடியன்ஸ் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு எல்லாரையும் அடிப்பாங்க ஒன்றா தான். ஸோ ஐ திங்க் செட்ஸ் அப்பார்ட் எனக்கு தெரிலங்க. நான் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி அடல்ட்டிங் கஷ்டமாக இருக்குது, அதுக்கு புலம்பின்னு இருக்கேன். அதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்கள். இது எப்படி இருக்குன்னா, நான் கஷ்டப்பட்டு ஒரு ரீல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. சும்மா போகிற போக்கில் ஏன்டா அப்படி உயிர் எடுக்கிறீங்கன்னா அது வந்து பண்ணுங்கண்ணா. எனக்கு இது இப்போ வரைக்கும் ஆக்சுவலி எனக்கு சோஷியல் மீடியா எப்படி ஒர்க் ஆகும் இப்போ வரைக்கும் தெரியாது. நீங்க தான் இன்ஃப்ளூயன்சர்லாம் சொல்லுங்க, எனக்கு அது என்ன எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்னு எனக்கு புரியல. ரொம்ப ஸ்ட்ரைட்டான ஒரு ஆன்சர் இதானா? நான் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்றது எனக்கு தெரியலங்க, அது சத்தியமா. எனக்கு உங்க ரிப்ளை நிஜமா ரொம்ப பிடிச்சிருக்கு. குட் ஒன். சொல்லுங்க மேம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? How are you different from the others in this industry? Okay, so நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரி வரும்போது it was a taboo industry. நிறைய சலூன்ஸ்லாம் வீட்டிலேருந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்ததுக்கப்புறம் we were able to make a change, make it a more respectable business industry to be in. ஸோ அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிட்றதே பார்பர் முடிவெட்டுற அந்த ப்ரொஃபஷனில் இருக்க மாதிரி தானே பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா it's become a fashion industry. You looked at a hairstylist, hairdresser, and even the pay package பார்த்தீங்கன்னா from what it must have been. இப்போ வந்து ஒரு 1 lakh plus they will earn very well. In fact, ஐடியில் ஒர்க் பண்ணுறதோட a lot of them அந்த வேலையை விட்டுட்டு have joined hairdressing. So I think அந்த இதில் வந்து we made a change, and I think that's what it is. It's very difficult நாங்களே சொல்கிறதுக்கு but I guess that's where அந்த நமக்கு இருக்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் அது சொல்லும். I guess I think ஒரு as a musician or as a singer வந்து it's very hard. ஏன்னா இங்கே வந்து சொல்லவே தேவையில்லை, இங்கே இருக்கிற this is one of the biggest film music industries in the world. அண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் யூஸ் டு பி நான் லண்டனில் ஒரு டாக்டராக இருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து மியூசிக் பர்சியூ பண்ணுறது இஸ் நாட் அன் ஈஸி திங். அண்ட் நிறைய வாட்டி அந்த செல்ஃப் டவுட் வந்திருக்கு. சப்போஸ் எல்லாம் விட்டுட்டு வந்தால் வில் we be able to make a difference? ஏன்னா எத்தனை சிங்கர்ஸ், there's so many singers. எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டேலண்டடான சிங்கர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து what can I bring something different என்ன I guess the way I was brought up, the kind of music I listen to. So கொஞ்சம் கூட வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற மியூசிக் வந்து எனக்கு கூட ஐ மோர் கம்ஃபர்டபுள். ஸோ அது வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஐ யூஸ் அ லாட் என் மியூசிக்கில். ஸோ தட் சம்டைம்ஸ் கைண்ட் ஆஃப் puts me a little bit apart. And எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். ஸோ ஐ டோன்ட் really hold back, I just go for it. அது யார் பார்க்குறாங்களோ வாட் எவர். அண்ட் இப்போ my other fellow women, they said வந்து சோஷியல் மீடியா நாங்கள் ஏதாச்சும் போஸ்ட் பண்ணுறப்போ, இல்லை நான் டிவியில் ஒரு காம்படிஷனை நான் இருக்கிறப்போ
we think that வந்து ஓகே நாங்கள் பாடுறோம் அதை தான் கேட்குறாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் ஆக்சுவலி நிறைய ஆங்கிள்ஸில் அவங்க அதை பார்ப்பாங்க. அண்ட் they think what kind of person you are. ஜஸ்ட் பாடுறதை வச்சு பார்த்தே they'll think what kind of person you are, உங்களோட கேரக்டர் என்ன மாதிரி, உங்களோட பர்சனாலிட்டி என்ன மாதிரி. And as much as I've had fans, I've also had haters as well, because now I don't hold myself back. நான் perform பண்றப்போ அந்த momentல எனக்கு என்ன feel ஆகுதோ நான் I just enjoy myself when I perform. But சில பேருக்கு they're not used to that, especially here. இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியில people are still kind of in their shell. So I like kind of being more open. So அது இன்னும் கொஞ்சம் ஒரு புது கான்செப்டா இருக்கு இங்க பெர்ஃபார்மிங்ல. So I think that might set me apart futureல, I hope. ஐ திங்க் அவங்க கன்க்ளூஷன் எப்படின்னா, நீங்க என்ன வேணா நினச்சிக்கோங்க, நான் பண்றதை நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை பண்றேன். Yeah, I guess. ஏன்னா at the end of the day நாங்க தான் பெர்ஃபார்ம் பண்ண போறோம், and we are the ones that have to be happy with ourselves. அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, it does matter, obviously it does matter. ஆனா கடைசியில அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம்னா at the end of the day நமக்கு திருப்தியா இருக்குமா இல்லையா? ஸோ அந்த I always ask that question. So at the end of the day நான் பெர்ஃபார்ம் பண்றப்போ இல்லை நான் பாடுறப்போ am I happy with what I'm doing? நான் பிடிச்சதை நான் பண்றேன்னா and do I feel content? அதை தான் நான் நடுவே நான் கேட்பேன். ஸோ as long as I keep doing that, I know நான் கரெக்டான பாத்தில் இருக்கேன். குட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நீங்க? எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ டாக்டரா இல்லை ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் எல்லாருமே ஒரு பிளேசர் போட்டு இங்கிலீஷில் அப்படி பேசி தான் பார்த்துருக்காங்க. பட் ஐ ஃபீல் தட் நான் மட்டும் ஏன் யூனிக்காக கொஞ்சம் தெரியுறேன் அப்படின்னா, அந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் ஃபீல் மாதிரி. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பண்ணணும், இவ்வளோ தான் சாப்பிடணும், இந்த ஸ்ட்ரெச் தான் பண்ணணும், இப்படி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதை தான் டேக் கேர் பண்ணணும்னு சொல்கிறது ஒரு டாக்டராக சொல்லும் போது கேட்க மாட்டாங்க. பட் நான் ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன் அப்படி சொன்னால் கேட்பாங்களே. ஸோ தட்ஸ் டூ மச் ரிலேட்டட். அந்த ஹியூமர்லாம் போட்டு எக்ஸாக்ட்லி. நானும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது ரொம்ப அவ்வளோ வைரல் ஆகல. அது வைரல் ஆகணும்னு செய்யல. அவங்க சொன்ன மாதிரி எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நானா இருக்கும் போது அது பயங்கரமா ஹிட் ஆச்சு. ஸோ அது ஒரு ஃபேக்டர். அண்ட் இன்னொன்னுன்னா, நான் வரும்போது ஒரு ஃபிசியோவா ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல ஒரு ஃபேமஸான ஃபிசியோ அவங்க பண்ண ஒர்க் தான் போட்டாங்கன்னு தவிர மக்களை எஜுகேட் பண்ற மாதிரி எந்த ஒரு கான்டென்ட் கிரியேஷன் பேஜும் நான் பார்த்ததில்ல. ஸோ இன் தட் வே ஐம் வெரி ப்ரவுட் தட் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் Chennai's first physio content creator to have these many followers, and now I can see so many physios are upgrading, and அதனால மேபி நான் யூனிக்கா இருக்கலாம். ஐ திங்க் நீங்க திருப்பிட்டீங்க. ஸோ ஐ திங்க் முன்னாடிலாம் பிசியோனா என்ன காலம் விடுற வேலைக்கு போறியா அந்த மாதிரிலாம் ஒரு வேர்ட்ஸை இவ்வளோ நீங்க ஏர்ன் பண்ணலான்றதையே நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ the content that I'm doing on Instagram, I've just started, is on லைஃப் கோச்சிங் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். இது எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறேன். ஒரு 10 வருஷம் முன்னாடி யாராவது என்கிட்ட லைஃப் கோச்சிங் அப்படின்னா நான் சிரிச்சிருக்கேன். ஐ ஹேட் டு இன்டர்வியூ. என் லைஃப்பை பற்றி அவங்க எனக்கே கோச் பண்ண போகிறாங்களாங்கிற ஒரு ஆட்டிடியூட் எனக்கு இருந்திருக்கு. பட் தென் வென் ஐ ஹேட் அ ஃபேஸ் இன் மை லைஃப் வென் ஐ டென்ட் நோ வாட் டு டூ, சில இன்டராக்ஷன்ஸ் வித் மெனி அதர் லைஃப் கோச்சஸ் என் பெர்ஸ்பெக்டிவை மாற்றுச்சு. So then I realized self-help industry இப்போ இந்தியா தாண்டி அப்ராட்லாம் இட்ஸ் வெரி வெரி ஃபேமஸ், அண்ட் இட்ஸ் அபவுட் 20-30 years or 40 years or even beyond that. சைக்காலஜி கான்செப்ட்ஸ்லாம் அங்கே நிறைய ஒரு ஆவரேஜ் பர்சனே பேசுவாங்க. பட் நம்ம ஊரில் அதை சென்சிபிளாக அந்த மாதிரி கான்டென்ட் கொடுக்க முடிஞ்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். வாட் ஹெல்ப் மீ கேன் ஆக்சுவலி ஹெல்ப் சோ மெனி விமன் அப்படிங்கிறது தான் என்னோட கான்டென்ட் ஜென்ரேஷனோட பிகினிங்காக இருந்தது. ஸோ இது வைரல் ஆகணும் இல்லை இந்த கான்டென்ட் ரீச் ஆகணுங்கிறது என்னோட பாயிண்ட்டை தாண்டி, பிகாஸ் honestly speaking that's not my money making logic at all, right? What I wanted, அது ஒரு பர்சனுக்கு அது ரீச் ஆச்சுன்னா கூட, அவங்க லைஃப் அங்கிருந்து ஒரு ஸ்பார்க் அவங்களுக்கு வந்ததுன்னா கூட, my work there is done. ஸோ அந்த நீட் இருக்கிறவங்களுக்கு it will make a lot of sense, and it's already happening. So my reach in social media as of now it's very very little, but what is happening is it's reaching the right people. And I think also what she said also makes sense, right? ரொம்ப படிச்சவங்க ரொம்ப வசதியானவங்க கூட they hesitate to come out with it. So இப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கு இது இருக்கா, இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ஒரு information to the right person at the right time I feel is valuable. That's nice. But don't you think ஃபேமிலியுமே அதை ஸ்டாப் பண்றாங்க? நீ மென்டல் ஹெல்த் வெளியில சொல்லக்கூடாது, யூ ஷுட் கீப் இட் டு யுவர்செல்ஃப், இது எல்லாரும் அண்டர்கோ பண்றது. இட்ஸ் a little layered. இப்போ வெஸ்டர்ன் கான்செப்ட்ல சொல்ற மென்டல் ஹெல்த் நம்ம இந்தியால அப்படி பார்க்க முடியாது. See today depression or அந்த வேர்ட்ஸ் ஆர் வெரி லூஸ்லி யூஸ்ட். இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டோட கான்செப்டே வேற. அவங்களோட ஃபேமிலி சிஸ்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், நம்மளோட ஃபேமிலி சிஸ்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இங்கே அந்த கான்செப்ட் அப்படியே எடுத்து பொருத்த முடியாது. இங்கே குடும்பங்கள் இன்னும் நம்ம க்ளோஸா இருக்கும். ஸோ ஐ கான்ட் சே தட் ஓகே யாருமே வேண்டாம், எல்லாரையும்
எல்லாரும் தள்ளி வைங்க. That's not going to work here. ஸோ அதை எப்படி நம்ம இந்தியனைஸ் பண்றது, அதை எப்படி நம்ம ஊருக்கு அந்த கான்டெக்ட்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஃபீல் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃப்ரேஸ்லாமே அந்த வேர்ட்ஸ்லாமே தப்பா யூஸ் பண்றாங்கன்னு தான் எனக்குமே தோணுது. அதிகமா use ஓசிடின்றது பண்றாங்க. பெரிய வார்த்தை. அதை இப்போ நார்மலா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கப்பை இங்க வைக்க முடியலன்னா எனக்கு ஓசிடி, அது அங்க போக முடியலன்னா ஓசிடி. இட்ஸ் a very big And we word. don't realize how does it affect the other person. True, Yeah. When we use these words like depression sollumbodhu, the minute we say okay we are going through something or we're depressed, what was the general practice Depression is a back? psychological prescription தேவை அதுக்கு. Yeah. Not everybody is depressed is the point. I feel it's a bit like about awareness because I think about on the I've seen the difference. Like so Westல வந்து grow up பண்ணி இங்க வந்து பார்க்குறப்போ main difference நான் பார்த்தது வந்து is அந்த எவ்வளோ awareness and also நாங்க how much we're consuming that kind of knowledge on a daily basis. So அங்க வந்து not everyone will say they're depressed or think because அது மீடியாலேயோ இல்லை amongst their society அவ்வளோ ஓப்பனாக யூஸ் பண்ணுறது இல்லை that words. Maybe 20 years ago they did, but இப்போ அப்படி இல்லை. இங்கே வந்து that's still part of their everyday kind of usage. So அந்த awareness is not happening. But the good thing என்னன்னா இந்த மாதிரி influencers and bloggers, and because of social media it's reaching everyone, not a certain kind of target audience. முந்தி அந்த மாதிரி இருந்திருக்கலாம், but now anyone who goes onto Instagram they can get to learn about this more. Yeah, information isn't abundant. And when you have more influencers saying this kind of things, then they might think, oh okay, நான் நினைச்சேன் இப்படி தான் இருக்கும்னு, because இந்த மாதிரி தான் எனக்கு சுற்றி இருக்கிற பசங்க இப்படி தான் சொல்லுவாங்க, ஸோ நான் அப்படி தான் நினைச்சேன், but now they're saying like this. So I think better as we get more increased awareness, I think that will change. உங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன மேம்? ஹவு டு யூ மேக் மணி? ஓகே, ஸோ எங்கள் பிஸ்னஸ் மாடல் ஃப்ரான்ச்சைசிங். ஸோ நாங்கள் முதல்லேருந்தே வி சோஸ் டு கோ இன் டு தட் மாடல். ஏன்னா அப்போ தான் க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு. ஸோ இல்லை நாங்களே பண்ணிட்டு இருந்தோன்னா இவ்வளோ நம்பர்ஸ் ரீச் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஃப்ரான்ச்சைசிங் அண்ட் when you go franchising, you get a part of the royalty. We get our revenue is from that. And எங்கள் மாடல் முதல் வந்து யாருக்கு கேட்டாலும் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து kind of see நிறைய women entrepreneurs we want to create, so we're doing that அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதர்வைஸ் பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் ரிலேட்டட் டு பியூட்டி இஸ் வாட் நாங்கள் பார்க்குறதுலாம். உங்கள் பிஸ்னஸ் மாடல் என்ன? சொன்ன மாதிரி எனக்கு மாடல் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. I wouldn't say I'm much of a businesswoman. Maybe in the future, who knows. ஆனால் in terms of like, well, how do I make my living then சொன்ன மாதிரி in the past I was a doctor. Then எல்லாம் விட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் I've started focusing more on music. And the COVID lockdownல தான் I really changed my perspective. வாழ்க்கையில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அந்த டைமில் நிறைய பேர் அப்படி யோசிச்சிருப்பாங்க. நாங்கள் பண்ணுறது is this what we really really want? ஏன்னா you never know, life is so short. So அந்த டைமில் because of COVID and lockdown இருக்கிறதால I started teaching online. நான் classes எடுத்தேன். சின்ன பசங்க, adults, என்ன மாதிரி class? singing நான் சொல்லி கொடுத்தேன். Yeah. So and I was training a couple of contestants நான் சூப்பர் சிங்கர்ல நான் இருக்கிறப்போ. So அந்த ட்ரைனிங்கால so I actually ended up becoming a better singer, musician. When you teach, you end up knowing more about what you're teaching. So I learned that way. So I think that helped me through the lockdown. And then I decided, போன வருஷம் இங்க settle ஆகிறதுக்கு to focus more on my music. So I think in between here and there I get called like, shows and things like that internationally, அந்த மாதிரி, the recordings அந்த மாதிரி. So yeah. So I think singing is your plan B. You are a doctor, right? By profession. It wasn't actually my plan B actually. So see, நீங்க practice பண்ணீங்களா medicine? I started. Okay. It was in the very very early stages. Then I took time off for personal reasons. But when I first started, I thought on the time in my life this was what I wanted to do more than anything in the world. And it's still எனக்கு அந்த passion இருக்கு. But because of things that I went through in life, I realized that, and அந்த course எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் I started asking, is this what I want to do for the rest of my life? ஒரு 50 வருஷமா is this what I really want to do? எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, but I wasn't sure. And singing was always எப்படி சொல்றது, ஒரு மூலையில இருந்துச்சு. I always loved it. Always என் லைஃப்ல இருந்துச்சு, but I always put it away. And honestly it was because வெளியில இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, the community, society, everyone always told me இது ஒரு stable career இல்ல, you're not going to go. And definitely
womenக்கு தான் அது கூட கிடைக்கும். And so when they said, okay, you like medicine as well, wow, that's so much easier to do, it's more stable, அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. My parents were always very supportive, so அங்க ஒரு பிரச்சனை இருக்குல்ல. But people always told me that, and சின்ன வயசுல இருந்து when they keep telling you that, you start believing it yourself. So நானும் வந்து I just put music off. I'm like, no, it's a hobby. But then I think a couple years ago my mom fell ill, and that really changed my perspective on life. You know, at the end of the day நாங்க இவ்வளோலாம் பண்றோம், கடைசியில நமக்கு பிடிச்சது கூட நாங்க பண்ண முடியலன்னா what is the point? So that's அதனால தான் I ended up going to Super Singer and I started singing, and I realized on the 6 months I spent, or 8 months I spent, வந்து I realized how much I loved singing and performing. And it made me so happy. I realized, you know, worst comes worst, I don't want to have any regrets. நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. அவங்க சொன்ன மாதிரி ஆன்லைன்லலாம் ஒரு கெரியர் சூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன் இப்போ. ஸோ டியூரிங் லாக்டவுன் ஐ ஸ்டார்டட். ஸோ ரைட் நவ் ஐ ஹாவ் 3 business. ஸோ ஒன் இஸ் சம்திங் ஐ ஓன் அ கிளினிக். ஸோ அதுவுமே சோஷியல் மீடியாலேருந்து வந்த ஒரு பிஸ்னஸ் மாடல் நான் அப்ரோச் பண்ணி தான். ஸோ 1 year ஆச்சு நான் ஐ ஹாவ் அ ஃபிசியோ கிளினிக். செகண்ட் வாஸ் ஐ ஓன் அ கிளவுட் கிச்சன். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஐ ஹாவ் அ ஃபிட்னஸ் பிளாட்ஃபார்ம் ஆன்லைனுக்குன்னு தனியாக, விச் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஃபீமேல். அண்ட் நான் என்ன பிஸ்னஸ் மாடல் ஃபாலோ பண்ணுவேன்னா, ஆப்வியஸ்லி நம்ம வந்து அதை கிளைண்ட்ஸாக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராம்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். செகண்ட் ஒன், ஐ ஆல்வேஸ் திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ். ஒரு ஃபிட்னஸ்க்கும் ஒரு கிளவுட் கிச்சனுக்கும் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணலாம்? இட்ஸ் 2 different திங்ஸ்ல. ஸோ வாட் ஐ டூ இஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ப்ரீ பிரைடல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் எல்லாருக்கும் இந்த மோட்டிவேஷன் வரும். ஸோ இஃப் யூ கம் டு மீ, ஐ வில் கிவ் யூ ப்ரீ பிரைடல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேக்கேஜ். எல்லாமே இருக்கும், லைக் ஒர்க் அவுட்ஸ், டயட் எல்லாமே. கூடவே உங்களுக்கு ஒரு 10% வெட்டிங் கேட்டரிங் ஆர்டர் கூட நான் கொடுப்பேன். ஸோ எங்ககிட்ட கிளவுட் கிச்சனும் இருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் யூ காட் டு கனெக்ட். ஸோ தட்ஸ் ஹியூஜ் பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம்ன்றது. ஈவன் நீங்க இப்போ வந்து எனக்கு 2 பேர் வந்து ரிலேட்டடா இல்லாத ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் கூட நீங்க மர்ஜ் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சொன்னாலுமே ஐ able to do it. So if you give me that's a skill that you like you have to work that way. I don't want to waste these followers. நீங்க என்ன பண்ணாலுமே ஜென்யூனா லாயலா நீங்க ஒரு கரெக்டான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா ஹிட் ஆகும். ஸோ நான் ஃப்ரான்ச்சைஸ் பத்தி இது வரைக்கும் நான் யோசிச்சது இல்லை. ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் a lot of things. மேபி நான் நிறைய வளர்ந்துட்டேன்னா ஃப்ரான்ச்சைஸ் கூட கொடுக்கலாம். ஸோ என்னால பண்ண முடியுதோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், ஐ திங்க் இது கூட நல்லா தானே இருக்கு. ஸோ அதுக்காக ஐம் கோயிங் வித் திஸ் இஸ் மை பிஸ்னஸ் மாடல். And what would have been your plan B? நான் ஹவுஸ் ஒய்ஃப் ப்ராப்பர் ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க வந்ததுலேருந்தே கல்யாணம் பண்ணிக்கணும், ஹவுஸ் ஒய்ஃப் ஆகணும், என்ன அதான் உங்க பிளானே? தெரியல, அப்படிதான் நான் வளர்த்தாங்க அந்த டைம்ல. அதுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு உள்ள ஒரு ஆண்டர்பிரினர் இது கூட இருந்துச்சுன்னு. உங்களோட லைஃப்ல இல்ல உங்க கெரியர்லயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்னா என்னது? அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? காமிக்ஸ் தான் தாங்க, அமேசான் பிரைம் காமிக்ஸ் தான். அதெல்லாம் வரும் நான் நினைக்கவே இல்லை. சும்மா அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் சைட் பேஷனாக ஸ்டாண்டப்பு. அது வரலன்னா ஆக்சுவலாக சப்போஸ் சொல்லலாம் யூடியூப்பில் போடலாம் இருந்தது. ரெக்கார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி ஒரு 1 week 2 weeksலேயே இந்த ஆடிஷன் வந்துச்சு. ஸோ என்னோட ஒரு காமிக் வந்து சஜஸ்ட் பண்ண, இந்த மாதிரி இந்த கான்டென்ட் நீ காமிக்ஸ் சேனலில் பண்ணு, யூடியூப்பில் போட்டுன்னா போது, ப்ரைமில் பண்ணு, வின் பண்ணாலும் ஓகே, இல்லைனாலும் இட்ஸ் பிகர் பிளாட்ஃபார்ம். ஸோ ஸ்டாண்டப் காமெடியில் அதுதான் எனக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி? Every day is a turning point for me. Every day I wake up, something happens, I learn. I'm like, okay, fine, this was the learning. What to do next? Like that. So in 2019, I realized I had hit rock bottom emotionally, morally. So வெளியில இருந்து பார்த்தா everything would seem so perfect, and I've had this overlapping career. You know, schoolல வந்து you do very well, you know what you want to do in college. அங்கிருந்து you know very well, you're so clear, you know what you want to do in your PG, and then from there you're clear next job. அதுல இருந்து so overlapping. ஒன்று விடுறதுக்கு முன்னாடி இன்னொன்று சேஃப்டிலேயே வந்து I've moved a long time. In 2019 I realized I don't have a safety after that point. எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதுங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபேஸ் பண்ணேன். That became my turning point. I went through a very dark phase in myself, and that's when I realized அந்த டார்க் ஃபேஸ்ல நான் அதுல வெளியில நானே தான் வர முடியும். எவ்வளோ பேர் நம்மளை சுத்தி இருந்தாலும் அவங்க என்ன வேணா சொல்லலாம், ஆனா அந்த ஜேர்னியை நான் அண்டர்கோ பண்ணி எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்து இதுதான் நான் பண்ணணும், இதுதான் நான், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற அந்த ஒரு திங்கிங் ப்ராசஸை நான் அப்பதான் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ ரியலைஸ்ட் ஐ டிஸ்கவர்ட்
what I wanted in life, and that became my turning point, and that became my story, and I hope it can, take me to a nicer place. Yeah. And since you are a singer, can you sing a song for us? இவளோ இவளோ மாமலை இவளோ 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 போர் மகளோ இவளோ இவளோ தீத்துகள் இவளோ 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 பூ புயலோ நாளே சுமை ஆகலாம் வாழ்வின் ருசி போகலாம் தொலைந்ததை நினைப்பது உன்னை சுடுமே நேர பையை திருடி விடுமே இருப்பதை மதிப்பது இறக்கை தருமே இலக்கை நீ சேர உன்னை நம்பி எடுக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ப முடிய மாயம் தருமே இரும்பென இருப்பது ஆயுதம் தருமே வாழ்வில் போராட இவளோ இவளோ மாமலை இவளோ 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 போர் மகளோ இவளோ இவளோ தீத்துகள் இவளோ 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 பூ புயலோ. And before we sign off, we'll have our Radha ma'am, one of the director of AV production company, to present a memento to all the beautiful women who are right besides me. தேங்க்யூ ஸோ மச். இவங்க எல்லார்கிட்டேருந்தும் நான் நிறைய கற்றுருக்கேன், நீங்களும் நிறைய கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அண்ட் திஸ் இஸ் சுகந்தஸ்ரீ சைனிங் ஆஃப். பை பை. பிருத்வி இன்னர்வியர்ஸ் வழங்கும் அவள் விகடனின் ஷீ இன்ஸ்பயர்ஸ், பவர்ட் பை சத்யா, அசோசியேட் ஸ்பான்சர் விரக்ஷா ப்ரமோட்டர்ஸ்.